வணக்கம். பொதுநலம் பாதுகாப்பு பேரவையினுடைய நிறுவனர் தோழர் லெனின். தமிழ் தேசிய அரசியல், திராவிட அரசியல் என்கிற போக்கை சமீப காலமாக ஒரு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. ஆனால் தமிழ் தேசிய அரசியல் பேசுவதாக சொல்லப்படுகிற, ஏமாற்றுகிற வேலை செய்து கொண்டிருக்கிற முன்னாள் திரைப்பட நடிகரும் இயக்குனருமான திருவாளர் சீமான் அவர்கள் சொல்லுகிறது அனைத்து பொய் என்பதற்கு பல்வேறு சான்றுகளை ஒன்றொன்றாக நாம் அடுக்கிவிட முடியும். அவர் ஒரு பொய் பேசுவதற்கென்றே ஒரு உலகத்திலே ஒரு மருத்துவர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்றால் உலகத்திலே ஒருவருக்கு தரலாம், அது சீமான் அவர்களுக்கு தரலாம். ஏன்னா கடவுச்சீட்டு வாங்கி கொண்டு விசா வாங்க வேண்டும், வெளிநாட்டுக்கு பயணம் செல்ல வேண்டும் என்றால் அந்த வெளிநாட்டு பயணம் செல்வதற்கான உரிமையை பெற வேண்டும். ஆனால் சீமானுடைய கையொப்பம் இருந்தாலே வெளிநாடுகளிலே பயணம் மேற்கொள்ள முடியும் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய அளவுக்கு கொடுக்குறாங்கல்ல அப்படிம்பார். அவர் கையெழுத்து போட்டா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றார். இதை நம்புகிற நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அப்போ நமக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்ப நமக்குலாம் அறிவு இல்லைங்கிறதுனாலேயே அவர் அவ்வளவு தெளிவா சொல்றார். விசா வாங்கணும், ஆங்கிலத்தில் சொன்னா விசா வாங்கணும். இந்த விசா வாங்குவதற்கு எந்த நாட்டுக்கு நீங்க போகணும்னாலும் சீமானுடைய கையெழுத்து இருந்தா போதும் அப்படின்னு நான் சொல்லலைங்க, சீமான் சொல்றார். இப்ப அமெரிக்காவில் இருந்து வானூர்தியில இந்தியாவுக்கு கொண்டு வந்து விடுறாங்க. உன் கையெழுத்தை கொஞ்சம் அங்கே போட்டு கொடுக்க வேண்டியதானே. ஹலோ ட்ரம்ப், எதுக்கு கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிற? இந்த என் கையெழுத்து ஒவ்வொரு ஆளுக்கும், அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடு, அவங்களெல்லாம் அங்கே தங்க வச்சுக்கிறது அனுமதி கொடு அப்படின்னு சீமான் அவருடைய கையெழுத்து தான், அவரோ வல்லமை நிறைந்த கையெழுத்தாச்சே, அதை போட்டு கொடுக்கலாமில்ல. அப்படி கொடுக்க முடியாத நபர், ஏமாத்துகிற நபர், இவர் கொடுத்தாலும் கையெழுத்து செல்லாது. ஆனா இது எவ்வளவு தெளிவா ஆழமா பதிவு செய்கிறாருன்னா, நாமெல்லாம் இந்த சமூகத்திலே வாழ்கிற போது இவர் நம்மளை எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால், இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பயனும் முட்டா பயிலுவார். நாம் என்ன வேணா பேசலாம், எதை வேணா பேசலாங்கிற புழுகு ஒன்று ரெண்டு அல்ல, ஆயிரக்கணக்கான புழுகுகளை புழுகி தேச மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறார். பெரியாரை மீது என்ன கருத்து வேணாலும் வைக்கலாம், அது பெரியாரே சொல்லியிருக்கிறார். பெரியார் மீது விமர்சனங்களை வைப்பதற்கு எப்படிப்பட்ட விமர்சனங்களை வைக்கலாம்னு பெரியாரே சொல்லியிருக்கார். வைங்க, ஆனால் தனிப்பட்ட முறையில் பெரியாரை திட்டுவது என்பது எந்த வகையிலும் சரியானதாக இருக்க முடியாது. மார்க்சியவாதிகளுக்கும் பெரியாருக்கும் கூட கருத்து முரண்பாடு இருக்கிறது. எனக்கும் பெரியாருக்கும் கூட கருத்து முரண்பாடு இருக்கலாம். ஆனால் அது கருத்து முரண்பாடாக பார்க்க வேண்டும், தனிப்பட்ட முரண்பாடாக பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. ஏற்கனவே இவர் கொட்டமனை பற்றி திட்டிய ஒரு ஒளியை நாம் கேட்டிருக்கிறோம். நாளை தலைவர் பிரபாகரனையும் திட்டுவார். உலகத்தில் இவரை மிஞ்சிய ஒரு நபரே இல்லை. பிடல் காஸ்ட்ரோ இவருடைய தம்பி, எதை வேணாலும் சொல்லுவார், நம்மளை எல்லாம் இடித்தவா என்று. அதையும் நம்பி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் பல்வேறு நபர்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள் வெளியே. எந்த அரசியல் கட்சிக்கு வேணாலும் போக, யாரும் நல்லவர் கெட்டவர் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் சொல்லுவது அத்தனையும் மிக தெளிவாக பொய்யே சொல்லி நம்மளை முட்டாள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற சீமானிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு உறவுகளே, நண்பர்களே, இன்னும் அவரை நம்பி கொண்டிருக்கிறீர்கள். அப்படி நம்பி கொண்டிருந்தீர்கள் என்றால், அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய குடியுரிமை இல்லாமல் அங்கே வானூர்தியை அழைத்து வருகிற நம் இந்திய மக்களை உங்கள் சீமான் உன்னுடைய கையொப்பமிட்டு அந்த கொடுத்து, ட்ரம்ப் இனிமேட்டு என் மக்களுக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீ குடியுரிமை கொடுக்க சொல்லுங்களா பார்ப்போம். உழுதாண்டி அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியும்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதனால சீமான் பேசுவது தமிழ் தேசிய அரசியல் அல்லது அது பிழைப்புவாத அரசியல். ஒருத்தர் கட்சி தொடங்கி வசதியாக இருக்கார் அப்படின்னு சொன்னால், சமீப காலத்தில் கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளுக்குள் அரசியல் அமைப்பினால் மிகப்பெரிய வசதி வாய்ப்பாக ஒருத்தர் வாழ்கிறார் தமிழகத்தில் என்றால் அது சீமானை தவிர வேறு யாரும் அல்ல. அதனால் தமிழகத்திற்கு அனைத்து மக்களும் சீமானை புரிந்து கொள்ளுங்கள்.
இந்த பொய் தலைவரை புறந்தள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.